சென்னை எம்ஆர்சி நகரில் பங்குச்சந்தை வர்த்தகர் வீட்டில் இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 250 சவரன் நகை, 10 கிலோ வெள்ளி பொருட்கள், 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை திருடப்பட்டுள்ளன. தனது வீட்டில் இருந்த லாக்கரை திறந்து பார்த்தபோது நகை, பணம் திருடு போனதாக கூறி கோபாலகிருஷ்ணன் என்பவர் பட்டினப்பாக்கம் போலீசில் புகார் அளித்துள்ளார். தனது வீட்டில் 10 ஆண்டுகளாக கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்த சரவணனின் செயல்பாடு சரியில்லாததால் அவரை பணியில் இருந்து நிறுத்தியதாகவும் அவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் புகாரில் தெரிவித்துள்ள நிலையில் சரவணனை போலீசார் தேடி வருகின்றனர்.